பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இல்லைன்னா தமிழ்நாடு மக்கள் என்னென்ன நீங்க இழந்திருப்பீங்க. 35 ஆண்டு காலம் மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 34 இயக்கங்களை தொடங்கியிருக்கின்றார்கள். பசுமை தாயகம், ஒவ்வொன்று ஒரு சுற்றுச்சூழலுக்கா பசுமை தாயகம், சட்ட பிரச்சனைகளுக்கா சமூக நீதி பேரவை, சமூக ஊடகத்திற்கு சமூக ஊடக பேரவை, இப்படி எல்லாம் ஒவ்வொன்றாக தொடங்கியிருக்கின்றார்கள். மக்கள் தொலைக்காட்சியில் உட்பட. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களா பேச்சுக்கு. தமிழ்நாடு மட்டுமில்லை, இந்தியா பல இழப்புகளை இழந்திருக்கின்றன. அடுக்கடிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா இன்னைக்கு இந்தியாவிலே 108 ஆம்புலன்ஸ் இருக்காது. ஒத்துக்கிறீங்களா? 108 ஆம்புலன்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? கோடிக்கணக்கான மக்கள் உயிர் இழந்திருப்பார்கள். கோடிக்கணக்கான தாய்மார்கள் பேறு காலத்திலே உயிர் இழந்திருப்பார்கள். கோடிக்கணக்கான குழந்தைகளை நாம் இழந்திருப்போம், இந்தியா இழந்திருப்போம். சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்றேன். பாட்டாளி மக்கள் கட்சின்னு இல்லைன்னா இவ்வளோ பெரிய இழப்பு இந்தியாவுக்கு வந்திருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 20 விழுக்காடு எம்பிசின்னு ஒன்று இருந்திருக்காது. எம்பிசின்னு இல்லைன்னா அடித்தள மக்கள் யாரும் இன்னைக்கு படிச்சிருக்க மாட்டாங்க. அடித்தள மக்கள் இன்னைக்கு யாரும் வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் எல்லாமே பாட்டாளிகள், உழைக்கின்றவர்கள், மீனவ சமுதாயம், முத்தரையர் சமுதாயம், வன்னியர்கள் மட்டும் கிடையாது, வண்ணார் சமுதாயம், சலவை தொழிலாளர் சமுதாயம், நரிக்குறவர்கள், இப்படி போன்ற அடித்தள மக்கள் இன்னைக்கு யாருக்கும் படிப்பறிவு வந்திருக்காது, வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லைன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு இல்லைன்னா அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கிடைச்சிருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா இஸ்லாமியர் சமுதாயத்திற்கு 3.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு கிடைச்சிருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லைன்னா இந்தியாவிலே மருத்துவத்துறையிலே பட்டியலின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைச்சிருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லைன்னா இந்திய அளவிலே கல்வி நிலையங்களில் 27 விழுக்காடு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு உறுதியா 100 விழுக்காடு கிடைச்சிருக்காது. இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் 10.5 விழுக்காடு வண்டிகளுக்கு இடஒதுக்கீடு நிச்சயமா கிடைச்சிருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் காவிரி டெல்டா பகுதியிலே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் உறுதியாக கிடைச்சிருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி என்ற ஒரு நிலை யாருக்கும் கிடைத்திருக்காது.